பொன்னால் முடி கொடுங்க யாரெல்லாம் அரணாருடைய அன்புடனே கொள்ளுது இந்திரலோகம் சந்திர சூரியரம் கொள்ளுது இந்த லோகத்தில அச்சமாலு லட்சுமி சுடனே பிரம்மலோகம் தன்னடி பிரம்மாவா முடல் 30 40,000 அகத்தீஸ்வரர் அழகு கலைக்கோட்டை அமரர் அட்டதுக்கு பாலர்கள் ஆகாயத்தில் சூரியானோ அன்பு கொள்ளி சந்திரனோ ஆகாய ஆகாய கங்காதேவி அங்கே குலுவிருந்த வாரபோது கைலாசம் தன்னதில அரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பை திருநடனம் ஆடுவாள் ரம்பையவ வருவாள் நந்தனங்கள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா மேனகையா திருதங்கமோ சரஸ்வதி சரஸ்வதியா சங்கீதங்கள் பாடுவாள் சங்கீதமோ போல் 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 அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் சாட்சாதி சிவபெருமானோடு 14 லோகங்களை ஈசன் படைத்தார். 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆண்டவன் உலகத்திலே படைத்து 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் சிவன் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்தார். உலகத்தில் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை சிவன் படைத்து உலகத்திலெல்லாம் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கக்கூடிய குஞ்சி சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை வரைக்கும் எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராட்சிகள். இதற்கெல்லாம் இறைவனாகிய பகவான் அல்லும் பகலும் 60 நாளிகை என்று அழைக்கும் 24 மணி நேரத்துல 24 மணி நேரம்னா எத்தனை நாள் மாமா? எத்தனை நாள்? நாலு ஒண்ணுதான். அப்படியா எண்ணிபவர் விடுச்சிருமோ? பகல் ஒரு பொழுது இரவு ஒரு பொழுது. உலகத்துல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு வந்து 94 மணி நேரம். இதைத்தான முதல்ல கேட்டேன். ஆமா, அந்த நேரமோ காலமோ ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நாள் ஒன்றும் பொழுது இரண்டாகவே பிரித்து பகலெல்லாம் படைத்தாலும் போராது படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி கிடக்கணும். உலக மக்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஐயா பச்சாத்தி மாடசாமி வாசல்ல படி இழந்திருக்காரு. அப்ப இறைவனாகிய பகவான் நம்மளை படைத்தாலும் கைவிடல. ஆதி பராசக்தி அகில உலகமெல்லாம் படி இழந்து வர வேண்டும் இறைவா இறைவா என்று பார்வதாதேவி படியரிசி எடுத்து பகவான் கையிலே கொடுக்க இறைவனாய் சிவபெருமாள் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் உலகம் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் படியளக்க வேணும் என்று உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு அவை இழக்க வேணும் என்று பார்வதியா இடமதில படியரிசி வாங்கி கொண்டு படைத்த உலகம் எல்லாம் 7 புவனம் எல்லாம் அடியளக்க வாராரே ஆண்டவன் பகவானோ
எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார் நல்லதனை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார் மறக்காதினை எடுத்து மாநிலமும் படி இழந்தார் ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படி இழந்தார் படி இழந்த பகவானோ பகவானோ கைலாசம் வாராரே வாராரே போல் 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 வரவாரா பகவான் கைலாசம் வாரபோது கண்ணன் தங்க பார்வதி பகவாயப்ப வருவார் என்று பார்வதியை எதிர்பார்க்க அகில உலகம் அனைத்தும் ஆண்டவன் படிகளந்தே கைலாசம் வரும் பொழுது சிவபெருமாள் எப்ப வருவார் என்று ஈஸ்வரியால் எதிர்பார்த்து நிற்கின்றாள். ஆம்பளை ஆனா பிறந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தா பொண்ணா பிறந்தவங்க என்ன செய்யணும்? இப்ப வருவாரு வருவான்னு எதிர்பார்த்தா நிக்கணும். எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து அந்த காலம் வேலைக்கு போனாங்கன்னா வயக்காட்டுல வேலை அதிகமா இருக்கும். காலையில 5 மணிக்கு போறவங்க சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரணும் வீட்டுக்கு. வயக்காட்டுல போய் மம்பட்டியை கொண்டு மண்ணை இழுத்து மொங்கு 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 மொங்குன்னு வெட்டுவாரு. ஒரு கோட்டை விதப்பாடு ஒத்தையில ஒரு கோட்டை விதப்பாடு வெட்டிட்டு வந்தா தான் மனுஷனுக்கு சம்பளம் 1.25 ரூபா. இந்த 1.25 ரூபா சம்பளத்துக்கு அந்த காலம் நிலவெட்டு வெட்டினாங்க. ஆமா இப்ப நம்மளுக்கு குருணி உமி தூக்க பலம் இல்ல, ஓட்ட மம்பட்டிய புடுங்க பலம் இல்ல. கழிப்பத்துல மம்பட்டி வெட்டினா எப்படி மேலே புடுங்க முடியும்? துட்டு பங்கு கொடுத்தா எண்ணி பாக்கீங்க. ஆமா பிசி வேண்டி இருக்கு. ஆனா மிச்சம் எதுவும் தருவாளா அட்டாயி அடியாரங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாதான் காண போன சொல்ல போய் இறங்கித்தான் நிக்கணும். ஆமா தண்ணி கடை எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். தாகமா இருக்கு. வாட்டர் கேன் வாட்டர் கேன் எந்த தண்ணி இந்த தண்ணி அந்த தண்ணியா? நயன் தண்ணி நயன் தண்ணி தொண்டை கட்டுமல்லா இல்லன்னா அப்போ வீர சமத்தை விக்கிற மாட்டானுக்கு பேயாமலையில பெருமலையில வர போட்டா ஓட்ட துட்டு 5000 ரூபாய் கொடுத்தாலும் பிசிக்கிட்டு தான் இருக்கீங்க. காணாதுங்க. அதுக்கு என்ன செய்ய? அரை மணிக்கு 1000 சொல்ல எங்களுக்கு வேணும்ல. ஏன்னா 4000 ரூபாய் போறவன வில்லி போயிட்டு வட்டி விட வேண்டி இருக்கு. 1000 பொருளாதாரம் மிச்சம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்டா, வரவு செலவை குறைச்சு பார்க்கணும்டா. கொடுக்க முடியாது. அப்ப 500 ரூபாய் மிச்சம் இருக்கு. என்ன செய்ய முடியும்? அப்படி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா பெண்ணா பிறந்தவங்க என்ன செய்யணும்? என்ன கணவன் வரங்குள்ள சோறு கறிய போய் ஒரு வெண்ணி கிண்ணியும் போட்டு வச்சு அதுக்கு வரும்போது ஐயா வாங்க ஐயா இப்பதான் வந்தீங்களா தண்ணியை குடிங்க ஆமா அப்படின்னு கணவனுக்கு இளைப்பாறை ஏதாவது தண்ணி கொடுத்து குளிக்க சொல்லி ஆமா முதுகு தேய்க்கணுமா. ஓ அந்த காலத்துல கிளவி தேப்பா தாத்தாவுக்கு கிளவியும் தேப்பா குமரியும் தேப்பா கணவனுக்கு முதுகு தேய்ச்சி விடணும். இப்ப எந்த புருஷனுக்கு எந்த பொண்ணாட்டு முதுகு தேய்ச்சி விட்டுட்டு நான் சொல்லிட்டேன்னு அவர் அந்த காலம் வயக்காட்டுல பொங்கு பொங்கன்னு மண்ணு வெட்டினாரு. மண்ணனுக்கு முதுகுல விழுந்திருக்கு. ஆமா அழுக்கு இருந்தது. வெண்ணிய ஊத்தி முதுகு தேய்ச்சி விட்டா லேசா இருக்கும். இப்ப அவரா தேய்ச்சி இப்ப உங்களுக்கு ஊரா நல்லா கொட்டகை போட்டு பந்தல் போட்டு ஆமா அந்த காலம் அப்படி கிடையாது. தாத்தா பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அது போய் முதுகு தேய்ச்சி விடுவான். நீங்க உழைக்க உழைப்புக்கு இது போதும். அள்ளி போட்டிருக்காங்கல்ல கொத்து சரப்பொழியும் கோதுமை ராக்கொடியும் இருக்கும்பா. அப்படிதானே சொல்லுவாங்க. உங்களுக்கு முதுகுதர தைக்கணுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. 8 கடை காட்டுல 8 கோட்டை சிறப்பாங்க. சொல்லத்தானே செய்வா. அதே போன்று பார்வதா தேவி ஆதி பராசக்தி அடி இழந்த பகவானுக்கு அடி இழந்த அம்மா ஏதாயி சுமத்ரா நாங்க தான் தேட வேண்டிய இருக்கு. பவித்ரா அடி இழந்த பகவானுக்கு பாடும் பழம் கொடுப்பான். இழந்த ஈசனுக்கு இளைப்பாரி களைப்பாரி களைப்பாரி கையில இலை
களைப்பாரு இளைப்பாரு இளைப்பாரு இலையிலே கொள்ளுவிருக்க வார போதே தினமதியிலே அன்றாடம் படைத்த மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவன் படி இழப்பதே வணக்கம். ஆமா, மறுநாள் பகவானை அழைத்த பார்வதா தேவி சுவாமி பரம்பொருளே, உலகமெல்லாம் தாங்கள் படி இழந்து கைலாச வருகின்றீர்களே, நானும் இன்று உங்களோடு வந்து உங்கள் படி இழப்பதை பார்க்கணும். ஆமா, ஆண்டவனாகிய பகவானை அழைத்த பார்வதா தேவி, ஐயா பகவானே பரம்பொருளே, ஆறேழு புவனமெல்லாம் அடியளக்க வேணும் என்று உங்களுக்கு பின்னால உமையவளம் நான் வருவேன். ஆண்டவா, உங்க பின்னால நான் படியளக்க வருவேன். படியளக்கும் இடம் அதற்கு பார்வதியா நான் வருவேன். இறையளக்கும் இடம் அதற்கு பார்வதியா நான் வருவேன். ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவன் பகவானும் ஏடியம்மா பார்வதிய என்னோடு நீ வந்தையானா இடஞ்சல் வந்து சேரும் அம்மா, பகவானோடு வந்தையானா பழி மோசம் வந்து சேரும். படியளக்க வேண்டாம் அம்மா. ஆண்டவா, ஏன் நான் உங்களோடு வரக்கூடாது? உன்னை அழைத்து போறதுல தப்பில்லை அம்மா. நீ உலகிற்கெல்லாம் மாதா, உலக மாதா, உலகத்துக்கு மாதா. உங்கள் மனசு ரொம்ப இலகின மனசு. நான் படைத்த உலகம் ஒரு மாதிரியா இருந்தாலும் மானிட மனுக்களை பலவிதமாக படைச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல ஆண்டவனுக்கு உங்களுடைய பூ மாதிரின்னு சொல்லாதுங்க. குணம் இருந்தா தான் மண்ணுருளி பாம்பு, கோபம் வந்தா நல்ல பாம்பு. குணத்துல மண்ணுளி பாம்பு, காரியத்தை ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணுங்களா? படம் எடுத்து பண்ணிக்கும். ஆமா, குணத்துல மண்ணுளி பாம்பு, கோபம் வந்தா நல்லவாப்பான்னுப்பா, படம் எடுத்துக்கணும்ப்பா. எப்போ கொத்துறான்னு தெரியாது, வேலைக்கு போயிட்டு வருவாரு. ஏய்யா, உண்மையிலே அவங்க கெட்டிக்காரங்க தான். அதான் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு நாளும். ஆமா, நேற்று என் மகன் இறங்கி போனா 4 வேலைக்கு தங்கி போய் தான் படக்கு நேரம் உட்காந்துக்கிட்டாரு. அதான் பிறகு கெட்டிக்காரங்க தான். நீ இந்த ஒரு தொழில வச்சுக்கிட்ட நீ வரத்து கெட்டிக்காரங்க மட்டும் நீங்க அதை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாயிண்ட்ல இருக்கணுமா, கட்டையில இருக்கணுமா, தாள் அடிக்கணுமா, உடுக்கு அடிக்கணுமா, குடம் அடிக்கணுமா? அடேப்பா, அதனால சகலகலா வல்லவனா இருக்கணும். ஆமா, அவன் நீங்க குடத்துக்குன்னு கூப்பிட்டா தான் இந்த செட்டுக்கு வருவான். கட்டை அடிக்கணும் கூப்பிட்டதே வர மாட்டோம். இல்ல, ஒரு வில்லு செட்டுல ஒரு ஆளுக்கு வந்து 4 தொழில் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்பதான் ஒரு ஆளு விளையாட்டுல அண்ணா வச்சு அவரை சமாளிச்சுடுவாரு. அதனாலதான் மருமகனை மட்டும் நீங்க கெட்டிக்காரன் மட்டும் நீங்க கேட்காதீங்க. ஆமா, அவரு கொடை அடிப்பாரு, சாய் அடிக்காரு, சாய்ந்தாரு, உடுக்கு அடிக்காரு, காரு வண்டிக்கிறாரு, வீட்டுல கொண்டு விட்டுட்டு அண்ணாவிய கொண்டு வீட்டுல கொண்டு விடவும் செய்யணும். ஆமா, அப்ப அவரு கெட்டிக்காரர் தானே, 4 மணிக்கு தெரிஞ்சவர் தானே. அவர் வேலையை நீங்க பார்த்தோம்னா பாப்போம். பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. அப்படி நீங்க 5 பேருமே பார்க்க முடியாது, அவர் ஒரு ஆள் தான் பார்க்க முடியும். அதனால அவரவருக்கு அவரவர்கள்லாம் 4 தொழில் தெரிஞ்சாதான். அம்மா ஈஸ்வரி, உலகத்திலே பிறவிலே ஒருவர் கூணாக இருப்பார், சரி, குருடாக இருப்பார், ஆமா, செவிடாக இருப்பார், குழந்தை உள்ளவராக இருப்பார்கள், குழந்தை இல்லாதவர்களும் இருப்பார்கள், சரி.
ஒரு வீட்டுல பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். அங்க ஒரு குழந்தை இருக்காது, உள்ள இருக்காது. மற்றவர்களுக்கு அன்றாடம் கஞ்சிக்கு கூட கஷ்டமா இருக்கும், கஞ்சிக்கு கூழுக்கு கூட கஷ்டமா இருக்கும். ஆமா, அங்க 21 பொட்ட பிள்ளையா இருக்கும். எப்ப ஒரு ஓட்ட பிள்ளைலா? ஒருவரை கோபுரத்துல வைப்பேன், ஒருவரை குடிசையில வைப்பேன், ஒருத்தர் பண்ணையாரா இருப்பாங்க, ஒருத்தங்க பண்டாரமா இருப்பாங்க. ஆமா, ஒருத்தங்க இயற்கையா இருப்பாங்க, இன்னொருத்தங்க ஏழ்மையாக இருப்பாங்க. அதெல்லாம் பகவானுடைய படைப்பு. இதெல்லாம் என்னுடைய படைப்பம்மா. ஏ ஈஸ்வரி, நீ பெண்ணாக பிறந்தவா, உனக்கு இலகின மனசு என்னோடு வந்தையானா? ஆமா, எனக்கு இறையிலக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கு. ஆமா, அதனாலே நான் வழி இழந்து வருவேன் அம்மா. நீ கைலாசத்தில் அமர்ந்திரு என்று ஆண்டவன் புறப்பட்டான். அவன் பார்த்தால் பார்வதா தேவி என்று எப்படியாவது இறைவனுடைய படியழைப்பை பரிசோதித்தே ஆக வேண்டும். அவள் யாரை அழைக்கிறார்? விஸ்வகர்மாவை தான் வரவழைத்தா, விஸ்வகர்மாவை வரவழைத்தா. விமலன் தேவி பார்வதியும் மகனே விஸ்வகர்மா சித்திரமா செப்பு செய்தி சிறப்புடனே கொண்டு வாப்பா. சிவதேவி சொன்ன போது அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே ஆட்டும் என்று காஞ்சூரங்கம்பு வெட்டி கட்டை சீமில் ஒன்று செய்து கடைந்தெடுத்தார் சிமிழதைத்தான். சிமிழுக்கேற்ற வர்ணம் தீட்டி சிமிழை பார்வதி அகை கொடுத்தார். பார்வதியும் கையில் வாங்கி பகவானோட படியளவை பரிசோதிக்க வேணும் என்று சிமிழ கையிலே வாங்கினா சிவன் படிகளத்தை பரிசோதிக்கணுமானா இந்த சிவனுக்குள்ள எதையாவது பிடிச்சு அடைக்கணும். எதையாவதுன்னா எந்த உயிரையாவது, எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? ஆனை பிடிச்சு அடைக்கலாமா, பூனை பிடிச்சு அடைக்கலாமா? எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? மாமா உயிரை பிடிச்சு அடைக்கலாமா? அப்படியா? அப்ப கட்டக்காரன் பிடிச்சு அடைச்சிடும். இவன் தான் சித்து பையனா இருக்கான், என் மவனை பிடிச்சு அடைச்சிருவோம். ஆமா, என்ன அதெல்லாம் எனக்கு கட்டுப்பட்டுருவான், எனக்கு கட்டுப்படுவாங்க. பாத்துருவோமா? வந்த எவ்வளவே 1 லட்சம் கிடைக்கும்போது ஏன் விட்டு கொடுக்கு? யாரு கொடுப்பா? அப்படி அக்கம் பக்கம் பார்த்தா ஆமா சிற்றரம்பு சாரசாரையாக செல்லுகிறது. அப்படியே நெட்டுக்கு போகுது. சிவனுக்கு தகுந்த உயிர் இந்த உயிர் தானே. ஆமா, இதனையே நாமல் பிடித்தடைக்க வேண்டும் என்று சிறு உயிரா சிவளதிலே சீனி புட்டு தானே போட்டு அந்த ஆணை பட்டதில கூடலால் முடிந்து கொண்டார். அவை எக்களுக்குள் சொருகிக் கொண்டு எப்ப சிவன் வருவார் என்று எப்ப சிவன் அவளோ எதிர்பார்த்து நிற்பாளா. அகில உலகம் அல்ல ஆண்டவன் படி இழந்து கைலாசம் வருகின்றார். பகவான் வரும் வேளையிலே ஆதிபராசக்தி உமையவளாகிய பார்வதி இன்னைக்குமே பகவான் கைலாசம் வந்தார்னா படக்குன்னு எந்திப்பா, பாத பூஜை முடிப்பா, பணிபடிகளை செய்வா. அன்று இறைவன் அவளை அழைத்து போகாமல் இருந்ததினால நீட்டினகா மடக்கலையா நீட்டினகா கவுந்ததல நவரல உலைந்த கூந்தல் மௌனமாயிருப்பாளா மௌனமாக இருப்பாளோ மாயந்தங்க பார்வதி மாயந்தங்க பார்வதி அவன் மௌனமாக இருந்த போது இருந்த ஆண்டவன் தன்னிவ பெருமாள் பார்வதிய
பார்வதியா ஒரு நாளும் இல்லாத திருநாளாயிருப்பதென்ன பகவான் இல்ல வேளையில பார்வதிக்கு மௌனம் என்ன சிவனார் இல்ல வேளையில சக்திக்கு தான் வருத்தம் என்ன கடவுள் இல்ல வேளையில கண்கலங்கி இருப்பதென்ன உனக்கு நடந்த குறைகள் என்ன நடந்த குறைகள் என்ன ஏன் நாதன் தேவி ஆண்டவா சிவபெருமாளே ஆகில உலகம் அனைத்தும் படிகளுக்கும் இறைவனுடைய மனைவி அல்லவா நான் உங்கள் அருளால் எனக்கு ஒரு குறைகளும் அல்ல கிடையாது. ஆனாலும் படியிழந்தவனு வந்துகிட்டு இருக்கீங்களே நீங்கள் இன்று யாராருக்கெல்லாம் படியிழந்தீர்கள் இறைவா அம்மா பார்வதி என் படியிழப்பில் உனக்கு அப்படி என்ன சந்தேகம் ஆண்டவா சந்தேகம் வரப்போயான கேட்க நான் அளக்கும்படி ஒரு பொழுதும் தப்பாது வணங்கும் மக்களுக்கெல்லாம் படியிழந்த கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பைக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் நான் படியிழந்தேன் அது எப்படி கல்லுக்குள்ள வரைக்கும் தேரைக்கும் முட்டைக்குள்ள உருவத்தால் ஒரு பாறை பெரிது எப்படி அழுத்தியா அந்த பாறைக்குள் ஒரு தேர தவக்க வளருதானா அது இறைவனுடைய மகிமை அதுக்கு யாரு காலையில மாலையில உணவு கொடுக்கா கற்பைக்குள் வாழும் சிசுவு ஒரு பெண்ணா பிறந்தவங்க கர்ப்பவதி ஆகக்கூடிய காலத்திலே ஆமா 5 மாதம் ஆச்சுன்னா அறவயிறு பூரணம் அவ்வளவு நிக்க ஜனக்கு அல்ல ஜனக்கு அவள் வயிற்றுக்குள் ஒரு கர்ப்பம் வளருதானா அது இறைவனுடைய மகிமை ஆமா ஆண்டவுடைய அனுக்கிரமங்கள் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சு ஒரு கோழி முட்டையிட்டு அது அடகாத்து 21 நாள் முடிந்து 22வது நாளையிலே ஒரு முட்டையிலே ஒரு குஞ்சு வருதுன்னா கஜி 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 கஜின்னு வருதுன்னு சொன்னா விஞ்ஞானிய மூலமா கரண்ட்ல பொறுக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அந்த அதுவும் ஒரு கடவுள் மாதிரி தானே ஆமா அப்ப இதெல்லாம் வரதுக்கு முன்னால யாருடைய மகிமை ஆண்டவன் அனுக்கிரமங்கள் இறைவனுடைய மகிமை ஆமா ஆண்டவா இறைவா உண்மையாக நீங்கள் படியிழந்தது நிச்சயமானா ரோட்ல ஏன் கஞ்சியோ கஞ்சி சோரோ சோறுன்னு அலைந்தாங்க ஆமா ஏன் கஞ்சியே கஞ்சி சோரோ சோறுன்னு செஞ்சுட்டு சிவன் சித்தன் இல்லாதவன் சுத்தப்பட்டினி ஆண்டவா என்னைக்கும் உலக மக்களுக்கு பட்டினி இருந்து நாம் படிகளுக்கும் பொழுது என்னை மதியாமல் வணங்காமல் இருந்தவர்களுக்கு ஒரு பொழுதும் நான் அடி வளர்ப்பதில்லை வளர்க்க மாட்டேனா அப்ப ஆதிபராசக்தியை ஆண்டவனை அழைத்து என்ன சாமி எத்தனை உயிருக்கு படி இழந்திருந்தாலும் இன்று நீங்கள் 2 உயிருக்கு அளந்திருக்க முடியாது ஆண்டவா இறைவா எடியம்மா பார்வதிய எடியம்மா பார்வதிய பார்வதிய என்னுடைய வார்த்தை கேள்